வணக்கம். நாங்கள் இன்றைக்கு பச்சை கோதுமை தோசையும் பச்சை சம்பலும் செய்ய போகிறோம். தோசைக்கு என்னென்ன சாமான் தேவை என்று பார்ப்போம். மா 190 கிராம், வெங்காயம் 1, பச்சை மிளகாய் 2, தண்ணி நான் 300 மில்லிமீட்டர் எடுத்து வச்சிருக்கிறேன். பிறகு தோசை மக்கரை கேட்கல பார்ப்போம் இவ்வளவு தேவையானது. உப்பு தேவையான அளவு, சம்பலுக்கு என்னென்ன சாமான் தேவைன்னா பச்சை மிளகாய் 2, தேங்காய் பாதி, இஞ்சி ஒரு துண்டு சின்ன துண்டு, வெங்காயம் பாதி, உப்பு தேவையான அளவு. தோசைமா நாங்கள் கரைப்போம். அதுக்கு நான் முதல் மாவை போடுறேன் சட்டிக்குள்ள. பிறகு நான் வெங்காயம் பச்சை மிளகாய் 2 சேர்த்து போடுறேன். அதோட உப்பையும் போட்டுட்டு மஞ்சள் நீங்கள் தேவையாண்டா போடலாம். இது நான் மஞ்சள் போடையில் வெள்ளை தோசையாக செய்ய போகிறேன். தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கரைக்கணும், கட்டி பத்தாமல். முந்நூறு மில்லிலிட்டர் விட்டு இந்த மாவை நான் கரைச்சி வச்சிருக்கிறேன். இப்படி இருக்கணும். முதல் நான் பச்சை மிளகாயை போடுறேன். அதோட வெங்காயத்தையும் போடுறோம். அடுத்தது அந்த இஞ்சி துண்டையும் போட்டு அரைப்போம். அதோட நான் தேங்காய் பூவையும் போடுறேன். ஒரு தேக்கரண்டி உப்பு, மற்றொரு கொஞ்சம் தண்ணியும் விடணும். விட்டுட்டு அரைப்போம். விரும்பினா தேய்ச்சி அப்படி விடுங்கோ, அல்லது தேவையில்லை. நான் ஒரு கொஞ்சம் விடுறேன். சம்பல் அரைச்சாச்சு. இனி நாங்கள் ஒரு சட்டிக்குள்ள எடுப்போம். சட்டி சுட்டுட்டு இனி நாங்கள் தோசையை சுடுவோம். தோசை நீரை வராது, என்னென்ன வெங்காயம் மிளகா போட்டபடியே. இனி நாங்கள் கொஞ்சம் எண்ணெயும் விடுவோம். அந்த சைட்டுக்கு கொஞ்சம் எண்ணெய் விட்டால் எடுபடைச்சுவமாகும். நீங்கள் என்ன எண்ணெய் விருப்பமோ அதை விடுங்கோ. இனி நாங்கள் அடுத்த சைட்டுக்கு திருப்புவோம். சரி, இனி நான் தோசையை எடுக்கிறேன்.
தோசை செய்தாச்சுது. இந்த தோசையும் செய்து பாருங்கோ. உளுந்து தோசையை விடவும் இது ஒரு வித்தியாசமாக இருக்கும். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் இதில் லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ பற்றி கருத்து கமெண்ட் பண்ணுங்க. உங்கள் நண்பர்களுக்கு இதை ஷேர் செய்யுங்க. இந்த சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.